கிறிஸ்துவுக்குள் ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவருக்கு சாட்சியாய் இருப்பாய். சாட்சியாகவா? அது எப்படி என்று நினைக்கிறீர்களா? ஆம், நாம் எப்பொழுதும் நம் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு மாதிரியாக வாழ வேண்டும். நம்மை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் நல்ல மகன், நல்ல மகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று மற்றவர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். நம் தேவாதி தேவன் எண்ணில் அடங்கா அதிசயமான காரியங்களை செய்துள்ளார். நாம் பாலைவன பிரதேசத்தில் உள்ள மணலை எண்ண முடியுமா? முடியாது. தேவன் செய்த காரியமும் சொல்ல நாம் ஆயுள் நாட்கள் போதாது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம் கடைசி சுவாசம் முடியும் வரை இந்த உலகில் அவருடைய பிள்ளையாக, அவருடைய சாட்சியாக வாழ வேண்டும். கெட்ட பெயர் எடுப்பது மிகவும் சுலபம், ஆனால் நல்ல பெயர் எடுப்பது மிகவும் கடினம் இல்லை? அது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் மிகவும் கடினம். அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமத்தை ரட்சிப்புக்குள் இல்லை. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களை மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. அதுக்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போமா? மற்றவர்கள் எப்படி வேண்டாலும் இருக்கட்டும், நீயோ எனக்கு சாட்சியாக இருக்கு. மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நீயோ ஜெபம் செய்து கொண்டு. மற்றவர்கள் யாரை வேண்டுமானாலும் தூஷிக்கலாம், நீயோ என்னை துதித்து கொண்டிரு. மற்றவர்கள் காலத்தை வீணாக்கி அசதியாக இருக்கலாம், நீயோ எப்பொழுதும் சுறுசுறுப்பாயிரு. மொத்தத்தில் என் பிள்ளையாய் இருங்கள். ஆமேன்.